அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகனுக்குரிய அறுபடை வீடுகள் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையிலும் பிற 5 மலைக்கோவிலாக அமைந்துள்ளது. காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவிலின் நடை திறந்திருக்கும். முருகனின் நெய்வேத்தியங்களாக திருச்செந்தூரில் முருகனுக்கு தினம் 9 கால பூஜை நடக்கிறது. இப்பூஜைகளின் போது சிறு பருப்பு பொங்கல், கஞ்சி, தோணை, அப்பம், நெய் சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொரி, அதரசம், தேன்குழல், அப்பம், வேக வைத்த பாசிப்பருப்பு, வெள்ளம் கலந்த உருண்டை என பலவிதமான நெய்வேத்தியங்கள் படைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் முருகனுக்கு பலவித தலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட 6 தலங்கள் படைவீடாக கருதி வழிபடுகிறது. போர் புரிய செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படைவீடு எனப்படும். அவ்வகையில் சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கியிருந்த தலம்தான் திருச்செந்தூர் மட்டுமே ஆகும். ஆனால் மற்ற 5 தலங்களையும் சேர்த்து 6 படை வீடு என்கிறோம். வறுமையில் வாடும் ஒருவரிடம் வறுமை வென்ற ஒருவர் வள்ளல்கள் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டி அங்கு சென்றால் அவரது வறுமை தீரும் என சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துவார்கள். இந்த வகையில் அமைந்த நூல்கள் சங்க காலத்தில் ஆற்றுப்படை எனப்பட்டது. இவ்வாறு மக்களின் குறைகளை போக்கி அருள் செய்யும் முருகப்பெருமான் இந்த 6 இடங்களில் உரைகிறார். அவரிடம் சென்று சரணடைந்தால் அவரது அருள் கிடைக்கும் என பொருளில் நக்கீரர் ஒரு நூலில் இயற்றியிருக்கிறார். முருகனின் பெருமைகளை சொல்லும் நூல் என்பதனால் இது திருமுருகாற்றுப்படை என கூறப்படுகிறது. திருமுருகன் ஆற்றுப்படை என பெயர் பெற்றது. பிற்காலத்தில் இந்த ஆற்றுப்படை தலங்களை மருவி 6 படை என்றானது. அவை பாடி வரிசையாய் 6 படை வீடுகளாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார். இந்த நாளே கந்த சஷ்டியாக உருமாறியது. இந்த நிகழ்வு திருச்செந்தூர் கோவிலில் நடந்தது. எனவே கந்த சஷ்டி விழா இந்த கோவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சூரபத்மன் வதம் செய்ததை சூரபத்மன் வதம் தவிர்த்து கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுவதற்கு வேறு 2 காரணங்களும் இருப்பதாக மகாபாரத கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒரு நாள் முனிவர்கள் சிலர் உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேண்டும் என்பதற்காக யாகம் ஒன்று நடத்தினர். ஐப்பசி மாத அமாவாசை என்று யாகத்தை துவங்கி 6 நாட்கள் நடத்தினர். யாக குண்டத்தில் எழுந்த தீயிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வித்து வீதமாக 6 வித்துக்கள் சேகரிக்கப்பட்டன. அந்த 6 வித்துக்கள் 6ஆம் நாளில் உண்டாகிட முருகப்பெருமான் அவதரித்தார். இவ்வாறு முருகன் அவதரித்த நாளே கந்த சஷ்டி என மகாபாரதம் கூறுகிறது. கந்த புராணத்தில் கசியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் அசுரர்களை எதிர்க்கும் வல்லமை பெறவும் அவரது அருளை வேண்டியும் ஐப்பசி மாத வளர்பிறையிலிருந்து 6 நாட்கள் கும்பத்திலிருந்து முருகனை எழுந்தருளச் செய்து நோன்பு இருந்தனர். முருகனும் அவர்களுக்கு அருள் செய்தார்கள். இதனை நினைவுறுத்தும் முகமாகவே ஐப்பசி அமாவாசை அடுத்தது கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறார்கள் என்கிறார்கள். திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா முதல் நாளில் அதிகாலை ஓம மண்டபத்தில் மூலவன் பிரதிநிதியாக வள்ளி தெய்வ யானையுடன் முருகன் எழுந்தருளுகிறார். 6 கோண வடிவில் அமைக்கப்பட்ட ஓம குண்டத்தில் முருகன் வெற்றிகரமாக யாகம் துவங்கும். குண்டத்தை சுற்றிலும் பரமல் சிவபெருமான், அம்பிகை, 4 வேதங்கள், முருகன், வள்ளி தெய்வ யானை, மகாவிஷ்ணு, விநாயகப் பெருமான், சப்தகுருகள், வாஸ்து பிரம்மா, தேவர்கள், சூரியன், அஸ்தத்துக்கு பாரர்கள், துவாரபாலர்கள் என அனைத்து தேவர்களையும் கும்பத்தில் எழுந்தருளச் செய்வர். உச்சிகால முறையிலும் நடக்கும் யாகஜாலை பூஜை முடிந்தவுடன் முருகன் சண்முக விலாச மண்டபத்திற்கு வருகிறார். 6ஆம் நாள் அன்று வெள்ளி தெய்வ யானை இல்லாமல் தனித்து கடற்கரைக்கு எழுந்தருளி சூரபத்மனை சம்ஹாரம் செய்வார். அதன் பின்பு வெற்றி வேந்தராக வள்ளி தெய்வ யானையுடன் முருகன் பெருமான் யாகசாலைக்கு திரும்புகிறார். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுவார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது. அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயச்சந்திரநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார். இந்த சாயாபிஷேகம் என்பர். இந்த அபிஷேகத்தை சாயா என்றால் நிழல் என பொருள்படுகிறது. போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது. இதனை முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகமாகும்.
இந்த நிகழ்வுக்கு பின்பு முருகன் சன்னதிக்கு திரும்புகிறார். குத்துடன் சூரசம்ஹார வைபவம் நடைபெறுகிறது. சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள், அதாவது 7வது நாள், முருகன் தெய்வ யானை திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு மனம் செய்து வைத்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்கிறார். இவர்களது திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வ யானை திருக்கல்யாணம் நடக்கிறது. அன்று காலையில் தெய்வ யானை தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொள்ள வேண்டி தவம் இருப்பார்கள். மாலையில் குமாரவிடங்கர், அதாவது முருகனின் உற்சவர் வடிவம், முருகன் பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தவசு மண்டபத்தில் சென்று தெய்வ யானைக்கு மாலை சூட்டி நிச்சயார்த்தம் செய்து கொள்கிறார்கள். நள்ளிரவில் இருவரும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கு திருமணம் நடக்கும். மறுநாள் சுவாமி தெய்வ யானையுடன் வீதியுலா செல்கிறார். அடுத்த 3 நாட்களும் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் காட்சி தருகிறார். கிராமங்களில் திருவிழாவின் போது கன்னி பெண்கள் தங்களது முறைப்பெயனுக்கு மஞ்சள் ஊற்றி மகிழ்வர். இந்த கோவிலுக்கு இவ்வாறு முருகனுக்கு மஞ்சள் நீராட்டு வைபவம் நடக்கிறது. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகன் தெய்வ யானையுடன் வீதியுலா செல்வார். அப்போது பக்தர்கள் தங்கள் ஊரில் திருமணம் செய்து கொண்ட முருகனை வரவேற்றும் விதமாக, போரில் வென்றுவதன் உக்கிரத்தை குறைக்கும் விதமாக அவர் மீது மஞ்சள் ஊற்றி மகிழ்வர். முருகப்பெருமான் சிவபெருமான் அம்சமாக அவதரித்தவர். ஓம் எனும் பிரம்ம மந்திரத்தின் பொருளை தந்தைக்கே குருவாக இருந்து உபதேசித்தவர். அதனால் இவர் தகப்பன் சுவாமி எனவும் அழைக்கப்படுகிறார். அதே மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்தார். சூரனை சம்ஹாரம் செய்த பின் மகாவிஷ்ணு அனைவரும் மகாவிஷ்ணுவின் மகளை மணந்து கொண்டார். மாமனான மகாவிஷ்ணு பாசத்திற்கு கட்டுப்பட்டவர். இவ்வாறு முருகன் மும்மூர்த்திகளோடு தொடர்புடையதாக இருக்கிறார். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.